ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வறுத்து அரைச்சி தான் செய்கிறோம். ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடு, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட 3 காஞ்ச மிளகாய், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு. நல்லா மிளகு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகு தான் நம்ம அதிகமாக சேர்த்து இது செய்கிறோம். அது கூட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 10 பல்லு பூண்டு. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டு நல்ல வாசம் வரும். நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயை எடுத்து கீழே வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்து குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்படியே கலந்து விட்டுப்போம். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட இப்போ வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். மட்டனை சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த மட்டனும் கொஞ்சம் அப்படியே வதங்கி கொஞ்சம் தண்ணி அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகி இந்த மட்டனும் வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துடலாம். வெறும் மசாலா பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துப்போம். இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம அப்படியே இந்த மட்டன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவும் சேர்த்து வதங்கட்டும். நல்லா நான் இங்கே கலந்து விடுறேன். அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே வச்சுருக்குது சில்வர் குக்கர்னால அடி பிடிச்சிட்டு நான் அப்பப்போ கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இப்போ நான் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். வெறும் 1 கிளாஸ் மட்டும் சேர்த்துட்டா போதும். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். உப்பு டேஸ்ட் போதுமான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் தக்காளி சேர்க்கும்போது உப்பு சேர்த்தது. அதனால் உப்பு டேஸ்ட் போதுமான்னு செக் பண்ணிக்கிறேன். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நான் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். குக்கர் மூடி நல்லா 6 விசில் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நான் இங்கே வேக வச்சுருக்கேன். நீங்கள் எப்போது மட்டன் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்களோ அது மாதிரி விட்டுக்கோங்க. 5 6 விசிலோ இல்லை 7 விசிலோ விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஏர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு அழகாக ரெடியாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். பிரியாணிக்கு இந்த மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். நைட்டுக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருந்தேன். அந்த ஒயிட் ரைஸுக்கும் இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணிடலாம். புதுசாக சமைக்கிறவங்க கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு டைம் மட்டன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள்.
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.